ஒரு காரியத்தை சொல்லி உங்களை கூப்பிட்டாருன்னு வச்சுங்களேன். கூப்பிட்டாருன்னா நீங்கள் அங்கே போகும்போது அங்கே இல்லாட்டியும் கூட உருவாக்கி வச்சிருவார். ஓகே, உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன்னு கூப்பிட்டாருன்னா அந்த காரியம் அங்கே இல்லாமே இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அங்கே ரெடியாக நிற்கும். அம்மாவும் இல்லையா? ஆபிரகாமுக்கு தெரியுமா அங்கே மலையில் ஆட்டுக்குட்டி சிக்கி இருக்கிறது? ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். பிள்ளைய கொண்டு வருவான், அவன் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக விசுவாசத்தோடு வரான். ஆனால் நான் பிள்ளையை காப்பாற்றி திரும்ப கொடுத்துருவேன், ஆனால் பலியிடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணுமே, ஏன்னா அவன் ஆட்டுக்குட்டி கொண்டு வரல பலியிடுவதற்கு. அதனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க ஆரம்பி அவர் சொன்ன இடத்துக்கு வரணும். இல்லாண்டவரே மோரியா மலை ரொம்ப தூரமாக இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்கு அந்த சைடு ஒரு மலை இருக்குது, நான் அந்த பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்க, அங்கே சப்ளை வராது. அவர் சொன்ன இடத்துக்கு போகணும், அவர் குறிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும். ஆமென். ஆகவே தான் நம்மை ஒரு இடத்துல நாட்டி வச்சிருக்கார் இல்லை, நம்ம நாட்டி வச்சு அங்கே அந்த இடத்துல உங்களை போஷித்து காப்பாற்றி உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார் எல்லாத்துக்கும். ஓகே, அப்போ அந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அங்கே உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அங்கே உங்களுக்கு வாழ்வு உண்டாகும்.